வெல்கம் டு டெக் நியூஸ் நம்பர் 18. ஸோ இந்தியா இப்போது ஒரு ஆப் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்காகடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆப் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்களோ. ஸோ கூடிய சீக்கிரம் இது வரப்போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் டெவலப் பண்ணுறா அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. பட் ஆனால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட எல்லா பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அவங்கள ட்ராக் பண்ணுறது எல்லாமே அந்த ஆப்பில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நியூஸில் பார்த்துருப்பீங்க, Q1 பார்த்தீங்கன்னா 2020 Q1 பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 38% வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம். ஸோ இப்படியே இந்த கொரோனா வைரஸ் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு 2020 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40% வரை மொபைல் ஃபோனோட ப்ரொடக்ஷனே குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தது ஷிப்மெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். இந்த 40% ப்ரொடக்ஷன் ஃபாலில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை இந்தியாவில் ஷட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா ஆப்பிள் ஃபோன்ஸ் இப்போதைக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த கொரோனா வைரஸ்னால் டெக் உலகமே ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஸோ iPhone 12 அதுவும் குளோபல் உலகம் முழுவதும் அதோட லான்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளி போகுங்கிற மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரியல்மி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு. பட் ஆனால் அவங்க யூடியூப் சேனலும் ஒன்று தாறுமாறாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ரியல்மி இந்தியா அந்த சேனல் தான். அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சே இன்டர்வியூ எடுத்துக்குவாங்க. ஸோ மக்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரீசெண்டாக மாதவ் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ணும்போது அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கிற அவங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச், ரியல்மியோட ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தார். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த நார்சோ சீரிஸ் வருதுன்னு சொன்னாங்களே, ஸோ அது இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 31 வரதா இருந்தது. ஸோ அது கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அந்த நார்சோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் மேபி லான்ச் ஆகலாம். ஸோ அப்படி லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக கூட லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரியல்மி 6 Pro புது கலர் வேரியண்ட்டையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த லான்ச் ஈவெண்ட்டில். ஸோ எல்லாருமே நம்ம வீட்டில் தனியாக ஐசோலேஷனில் இருப்போம். ஸோ இந்த டைமில் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்களுக்குன்னு நிறையா டிப்ஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே சமயம் இப்போ யுடமியில் நிறையா பெய்டு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் ஆகிருக்கிற இந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை கற்றுக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை மட்டும் ஷேர் பண்ணாமல் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, இனிமேல் டெய்லியும் வரப்போகுது. ஸோ இதை மறக்காமல் மிஸ் அவுட் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், என்ன அடிஷ்னலாக எந்த கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் தாராளமாக தட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அவங்களோட சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஆன்லைன் சேவைகள் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஒரு சில ப்ராடக்ட் க்ரோசரிஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு டெலிவரி பண்ணலாம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, க்ரோஃபர்ஸ், அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆன்லைன் சேவையை மறுபடியும் திரும்ப தொடர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் மறுபடியும் ஆன்லைனில் போய் புக் பண்ணி முக்கியமான விஷயங்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். குவால்காம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடுத்த சிப் செட்டான QC, ஐ திங்க் QCன்னு தான் நினைக்கிறேன், QC514X, அதுக்கப்புறம் QC304X. ஸோ இந்த சிப் செட்டில் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிப் செட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபியூச்சர் புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்னா, இந்த சிப் செட்டில் என்ன புதுசாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னா, TWS இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஸோ ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் ஃபார் எல்லா ஹெட்ஃபோன்ஸுக்கும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலுமே வந்தால் நல்லாயிருக்கும். இந்தியா மட்டும் இல்லை, அமெரிக்காவும் இப்போ லாக்டவுனில் தான் இருக்குது. ஸோ அமெரிக்காவிலையும் இந்த ஊரடங்கு உத்தரவான 21 நாளில் எத்தனை நாள்னு தெரில. ஸோ அங்கேயும் 144 தான் இருக்குது. மேபி வேறு நேமில் இருக்கலாம். பட் ஆனால் ஸோ நம்ம இந்தியன்ஸ் மாதிரி அவங்களும் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, படத்தை பார்ப்பானுங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி நேற்று மக்கள் எல்லாம் ஒரே டைமில் நெட்ஃப்ளிக்ஸில் குமிஞ்சனால நெட்ஃப்ளிக்ஸ் சர்வரே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சான். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி சுமாருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கம்ப்ளீட்லாம் டவுன் ஆயிடுச்சான். எந்த இதுவுமே ஸ்ட்ரீம் பண்ண முடியல. ஸோ இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் யூஸர் ஓரளவு கம்மின்னு தான் நினைக்கிறேன், பட் தெரியல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நெட்டில் போனாலே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்தியன் கவர்மெண்ட், ஐ திங்க் ட்ராய்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, என்னென்னா ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக டேட்டாவை தீர்த்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. அதனால்
ஹை கண்டென்ட் ஹெச்டி கண்டென்ட் தராமல் எஸ்டி கண்டென்ட்டாக தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பும் தற்காலிகமாக அவங்களுடைய ஹெச்டி கண்டென்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எஸ்டி கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து 360 வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் மாற்றி செட் பண்ணிக்கலாம். எனக்கும் அப்படி தான் 360 ப்ளே ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தான் மாற்றி 1080 வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்காக இது பார்த்திங்கன்னா டெய்லி இன்டர்நெட் யூசேஜ் வச்சுருப்பாங்களே, லைக் 1.5 GB 2 GB அவங்களோட டேட்டா வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் அப் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா யூடமி ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், லேர்னிங் ஆப். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கோர்சஸில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த லாக்டவுன் ஆகிருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு சில கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த ஃப்ரீயாக தர கோர்ஸ்க்கான லிஸ்ட்டு கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் எல்லா கோர்ஸும் ஃப்ரீ இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 21 நாளில் கண்டிப்பாக நிறையா விஷயத்த பண்ணலாம். ஸோ தாராளமாக ஃப்ரீயாக படிக்கலாம் ஒரு விஷயத்த, அதுவும் இல்லாமல் நிறையா டைம் இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணாமல் நம்ம வீடியோஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for watching. Catch you guys in the next one. Peace.